சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார் நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே, நீங்க கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான் நான் பாக்குறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த விருந்தகை வைத்தியநாத ஐயரை. அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி இல்லையா? அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் ஒளி உலகெங்கும் பரவ செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி ஆவாது? வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு சீமான் சொல்லுகிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடைப்பேன் என்று. திராவிட கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது. பிராமண கடப்பாறை ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பிராமணன் என்கிற வார்த்தை, பிராமண கடப்பாரின்னு பேசுறார். பிராமணன் என்றால் என்ன? பிராமணன் என்றால் ஜாதி அல்ல. ஐயர்னா ஜாதி, ஐயங்காரனா ஜாதி. நீங்க யாருன்னு ஒருத்தன் ஜாதியை பத்தி கேட்டா அவங்க எல்லாரும் ஏதோ அவங்க ஜாதியை சொல்லுவோம். ஆனா ஐயரு ஐயங்கார்ட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்டா நான் பிராமணன் சொல்லுவான். அது ஜாதி அல்ல. ஐயர் என்றால் அவர் சைவ வழிமுறையில் இருக்கிறவர். ஐயங்கார்னா வைணவ முறை, வடகலையோ தென்கலையில இருக்கிறவர். அவர் வழிபடுகின்ற முறை, அவர் நம்பிக்கை முறை தான் அந்த சொல்லுது, சாதி சொல்லுது. நமக்கெல்லாம் அப்படிதான். நம்ம வேலை சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, இடம் சார்ந்தோ, ஊர் சார்ந்தோ சாதி என்பது ஏதோ ஒன்று குறிக்கும். ஆனால் பிராமணன் என்பது வர்ணம், சாதி அல்ல. சாதிக்கு மேல வர்ணம் தான் எந்த ஜாதி மேல் எந்த ஜாதி கீழ் என்று நிர்ணயம் செய்வது. வெறும் சாதி அல்ல. வெறும் சாதி ஏற்றத்தாழ்வை நிர்ணயம் செஞ்சிடாது. அந்த ஜாதி எந்த வர்ணத்தை சார்ந்தது என்பதுதான் ஏற்றத்தாழ்வை நிர்ணயிக்கும். அப்ப பார்ப்பனன், இவர் சொல்லக்கூடிய பிராமணன் என்கின்றது பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்கின்ற அர்த்தம். அந்த வார்த்தை பிராமணன் என்கின்ற வார்த்தை பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் சீமான் பிரம்மாவின் எங்கிருந்து வந்தார் என்று பார்த்தால் பிரம்மாவின் காலில் இருந்து வந்தார். அப்ப அவர் பிராமண கடப்பாறை தூக்குறார்னா பிராமண கடப்பாறை ஒரு சூத்திரன் தூக்குகிறார். எதற்காக? தமிழனுடைய அரசியல் இடிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப பிராமணன் என்று சொன்னால் வர்ணத்தை சொன்னோம்னா நம்ம வர்ணத்தை சொல்லணும். நீங்க யாராவது ஒருத்தர் சாதியை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா ஐ எம் பிராமின் சொன்னா தயவுசெய்து ஜாதியை சொல்லும், வர்ணத்தை சொல்லாதன்னு சொல்லி சொல்லுங்க. நாம் வர்ணத்தை எதிர்க்கிறோம். பிராமண எதிர்ப்பு என்பது ஒரு வன்ம அரசியல், வெறுப்பு அரசியல் பேசுறான். பிராமண எதிர்ப்பு என்பது வர்ணத்தை பேசுகிறோம். ஏற்றத்தாழ்வை வரையறை செய்யக்கூடிய ஒரு கோட்பாட்டை பேசுகிறோம், தனி மனிதன் அல்ல. சாதினா சாதியை பேசு. ஐ எம் a proud Brahmin சொன்னா means what? நீ பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பெருமையோட பேசுறனா அந்த பிரம்மாவினுடைய காலிலிருந்து பிறந்தவன் நான் என்று நான் சொல்ல வேண்டும். நீ உன் ஜாதியை சொன்னா நான் என் ஜாதி சொல்லலாம். நீ உன் வர்ணத்தை சொன்னா நான் என் வர்ணத்தை சொல்லணும். அப்படின்னு என்னது? என் வர்ணம் என்ன? சூத்திரன். சீமானுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கோடாரி காம்பு. இந்த கோடாரி காம்பு வெட்டுபவனுடைய கையை பாதுகாக்கிறது. நீங்க பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வாங்க, நாங்க திராவிட புல்டோசர் எடுத்து வரோம் பார்ப்போம். நீங்க பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாது, நீங்க தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே நேரடியாக எந்த வேலையும் செஞ்சதில்லை. அவனுக்கு பல பிரிவுகள் இருக்கிறது. அதில் தமிழ் தேசிய பிரிவு தான் நீங்க. எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் என்பது வைர எதிரி. அதை வேறு இருக்காம நாங்கள் விட மாட்டோம். அப்படி வேறு இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ்ல தமிழ் பிரிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வேறறுப்பது தேர்தலில் எங்களுக்கு தலையாய பணி. அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அவர் யாரையும் ஜெயிக்க விட மாட்டார். உங்க கட்சியில யாரையும் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிற உயரத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வெளியனுப்புறது தான் அவரோட வேலை. அதுதான் பிசுறு. அவர் வச்சிருக்கிற டைலாக் பிசுறு. அதுதான் இன்றைக்கு ஏதோ பட்டிமன்றம் போட்டு பேசுனீங்களே, அதில் ஒரு 6 பிசுறு ஒரு பார்த்துருப்பாரு. சரியா? அந்த பிசுறு கொஞ்சம் வளர்ந்து வந்து தூக்கி வெளியே போட்டுவார். காளியம்மாள் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதான் நடக்கும். பெருஞ்சித்தனார் இருக்கிறார், தமிழ் தேசியத்துக்காக உழைத்து அதை எழுதி குவித்த பெருமகனார். அவருடைய எழுத்துக்களை படி. எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடிச்சு வாந்தி எடுக்கக்கூடிய சீமானை பார்த்து அதுதான் அரசியல் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லாத. அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம், அது அசிங்கம். சீமான் அவர்களுடைய கட்சியை நம்பி போற எந்த தம்பியும் டெபாசிட் வாங்க போறது இல்லை. தலைவர்களின் பொன்மொழிகள்னு ஒரு 4 புக்கு வாங்கி வச்சுக்குவார். அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி மனப்பாட பகுதி
ஒப்பிக்கிறதெல்லாம் நம்பி போய் ஏமாந்துறாதீங்க, அது பண்ணிடாதீங்க. அந்த இளைஞர்கள் தயவு செய்து இந்த கட்சியிலிருந்து வெளியேறியது. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கேடு சீமான், மிகப்பெரிய கேடு சீமான். அந்த நபருடைய அரசியலை, தேர்தல் அரசியலை ஒழித்து கட்டுவதை ஒரு வேலை திட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ என்ன கதவனா பேசுறாஜா, உனக்கு அங்கதான் ஃபியூஸ் பிடுங்குவோம், உனக்கு ஃபியூஸை பிடுங்குறோம். எழுதி வச்சுக்கோ, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. திரும்ப சொல்றேன், எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எங்களுக்கு எங்களுடைய உயிரை பற்றியும் கவலை இல்லை, எங்கள் வாழ்க்கையை பற்றியும் கவலை இல்லை. உன்னை போன்ற துரோகியை நாங்க வேற இருக்காம விட மாட்டோம் சொல்றோம். எங்க வழக்கு நாங்க தனிச்சுதான் எதிர்கொள்றோம். உன்ன மாதிரி போய் கை கட்டி நின்று பாக்குறதோ, காவல் நிலையத்துல பாலியல் வழக்குக்காக 1000 பேரை கொண்டு திரட்டி நின்று அழகு பார்க்கிற வேலையை நாங்க பார்த்ததில்லை. நாங்க தனிச்சு நிம்ம எடுத்துக்கொள்வோம். வெக்கமா இல்லையா உனக்குலாம்? உன் பாலியல் வழக்குல இத்தனை 1000 பேர் பசங்களை கூட்டி போய் நிக்கிற வெக்கமா இல்ல? அந்த பசங்களுக்கு தான் வெக்கம் இல்ல, உனக்குமா வெக்கம் இல்ல? ஒரு பெண் வந்து எனக்கு கருக்கலைப்பு நடத்தி என்னை சித்திரவதை பண்ணிக்கான்னு சொல்லும் பொழுது ஏளனப்படுத்துற நீ எல்லாம் மனுஷனா? நீ அந்த பெண்ணை எவ்வளவு கொச்சப்படுத்திருப்ப? நீ நியாயஸ்தானா கோர்ட்ல போய் நியாயமா பேசு. அந்த பொண்ணு எவ்வளவு இழிவுபடுத்தின நீ? நான் அந்த கஸ்தூரி போன்ற நடிகர்களாக இருந்து இன்றைக்கு பிஜேபிக்கு பேசணும் கூட சொல்றேன். உங்க சமூகத்துல இந்த முப்பூரி நூலை மந்திரம் சொல்லி உன் தீட்டு கழிச்சு உங்களுக்கு பூணூல் போடுவானா? உங்களுக்கு ஏன் பூணூல் அனுமதிக்கிறது இல்ல? ஏன் அனுமதிக்கிறது இல்ல? உங்களை கஸ்தூரி போன்றவர்கள் சொல்ற உங்களை, இந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நிராகரித்து இவர்கள் மனுஷிகள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். நான் ஆனா வெளிப்படையா சவால் விடுறேன், அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒரு மனிதர்கள், உணர்வுள்ளவர்கள், அவர்கள் சுயமரியாதை மிக்கவர் என்று சொன்ன ஒரு பார்ப்பன தலைவனை சொல்லுங்க. ஒரு பார்ப்பன தலைவன் உங்க சாதியில சொல்லுங்க. கஸ்தூரங்க ஐயங்கார்ல இருந்து ஆரம்பிப்போம். அங்கிருந்து ஆரம்பிச்சு ராஜாஜியில இருந்து குள்ளுகப்பட்ட என்று சொல்லுகின்ற ராஜாஜியிலிருந்து உங்கள் சமூகத்தில் பெண்களை சமமாக பாவியுங்கள் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியாரினுடைய சமகாலத்தில் சொன்ன ஒரு தலைவன் உங்க சாதியில சொல்லு, அல்லது உங்க சாதியில சொல்லுங்க. பெண்களுக்கும் பூணூல் அணிவிக்கணும் சொல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க ஆளுங்க ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். ஆண்களுக்கு மட்டும் என்னடா பூணூல் போடுற, எங்களுக்கு போகணும்னு சொல்லு பாப்போம். போட்டுருவாங்களா? காங்கிரஸ் கட்சியில் இருந்தது அன்றைக்கு வலதுசாரி தேசிய தன்மை. அந்த வலதுசாரி தேசிய தன்மையிலே மையப்படுத்தப்பட்டது எதனால்? பார்ப்பனர் உரிமை மையப்படுத்தப்பட்டது. பார்ப்பனர்களுடைய அதிகார நிலை மையப்படுத்தப்பட்டுச்சு. அதுல இருந்து வரக்கூடிய தலைவர்கள் தான் கோகலே போன்றவர்கள், பட்டேல் போன்றவர்கள். கோகலேல ஆரம்பிச்சு பட்டேல் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ்குள்ளார வலதுசாரி தன்மையில கோகலேவாக இருந்தாலும் சரி, திலகராக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் யாரு? பார்ப்பனிய மேலாதிக்க சார்பில் நின்று பேசுகிறவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக. அவர் அயோத்திதாசரை போன்று ஏழை சாமானிய மக்களினுடைய கோரிக்கையிலிருந்து வெள்ளையர்களை எதிர்கொண்டவர்கள் அல்ல. அங்கிருந்து இல்ல, வேறு வேறு தளங்கள் இருக்கிறது. இந்த தளம் எந்த தளம்னா, பாரதியார் வந்த தளம் எதுனா, இந்த சுதேசி இயக்கத்தில் கோபாலகிருஷ்ண கோகலேவோ அல்லது திலகரோ பேசுகின்ற அது இந்து சனாதன அரசியலின் கீழாக இருந்து வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய குரல். அது இந்துத்துவமாக மாறுகின்றது பிற்காலத்தில். அது தொடக்க கால இந்துத்துவம், அது பார்ப்பனியம். அந்த அரசியலோடு இணைத்துக் கொண்டவர் தான் பாரதி. அது ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கானா? இருக்கும். எப்படி இல்லாம போகும்? வெள்ளையரை எதிர்க்க குரல் அதில் இருக்கும், இல்லாமல் போகாது. இங்கே ஒரு போலியான ஒற்றுமை தேவைப்படுகிறது. இன்றைக்கு மோடி ஜாதி வேணும்னு சொல்றாரா? ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றாரா? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்றாரு? நம்ம ஜாதி தான் நமக்கு நெருக்கடின்னு பேசுறாரு. இது என்னது? போலியான ஒற்றுமை. எதற்காக? பார்ப்பன மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஜாதி ஒற்றுமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாம் பார்ப்பன மேலாதிக்கம் ஒழிந்த ஜாதி ஒழிப்பை நாம் கேட்கின்றோம். 2 வேற வேற. ஆனா பார்த்தா ஒரு மாதிரி தான் தெரியும்.